வாங்க ஸ்டார் மூவி நம்ம கவினம்ங்க நடிச்ச வாட் யூ பீப்புள் ஆன் சி ஆன் த ட்ரெய்லர் தட் இஸ் நாட் ஏ மூவி. நீங்க ட்ரெய்லர் பார்த்தது மட்டும் மூவின்னு நினச்சின்னு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும். ட்ரெய்லரை தாண்டி ட்ரெய்லர் நல்லா வச்சுட்டு படத்துல கொஞ்சம் ஓகேவா வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பனுக்கு நடிக்கணும்னு ஆசை, அதனால புள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற சின்ன வயசுலேருந்து ட்ராமா ஆக்டிங்கு. பட் ஒரு கட்டத்தில் உண்மையிலே கவினவங்களுக்கு ஆக்டிங் வருமான்ற கொஷின் வருது. ஸோ பாம்பேயில் போயிட்டு அங்கே ஆக்டிங் கற்றுக்கணும் போனாக்கா அங்கே ஒரு சொல்கிற டைலாக் தான் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆக்டிங்கை பண்ணி காட்டுறாங்க. அப்போ தான் கவினவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது நம்ம ஆக்டிங்னா கற்றுக்கணுமோ, நம்மளுக்கு வருமோ வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கற்றுக்கிட்ட அப்புறம் ஒரு சினிமாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைக்கும்போது ஆக்சிடென்ட்டு அங்கே போடுறாங்க இன்டர்வெல்லு. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க. வெல்கம் டு செகண்ட் ஹாஃப். ஓப்பன் பண்ண ஹீரோக்கு தலையில அடி, அவருக்கு மூஞ்சில விழுந்துருது ஒரு தழும்பு. அதனால அவர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாரு. லவ்வர் பிரேக்கப் சொல்லிடுது. இந்த வழியில இருக்க கேப்ல இன்னொரு பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்றேன்டா, இத்தனை வருஷமா 4 வருஷமா நீ பார்க்கலையான்னு சொல்லுது. ஸோ அதை வச்சு கதையை முன்னாடி நவுத்தின்னு போறாங்க. அதுக்கப்புறம் தான் சில பல இன்ட்ரெஸ்டிங்காக சீன். சரி வந்துச்சு, இது ஒரு சான்ஸாக கிடச்சிச்சின்னு ஹீரோ வந்துட்டு ஆக்டிங் ட்ரை பண்ணுறாரு. ஒரு மூவிக்கு ஒரு சீன் கிடச்சிச்சு 2 செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ப்ரொஃபஷ்னல் ஆகிடலாம் சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சீன் வரும்போது இந்த மொட்டை நான் அந்த மூஞ்சியை தள்ளம்பிக்கிறானா அப்பா அவன் ஹீரோ வந்து ஃபுல் டென்ஷனாக விட்டு இனி நம்ம ஆக்டிங் தான் லைஃப்னு இறங்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு கிளைமேக்ஸ்ன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதுதாங்க படம். பட் கவினுங்க ஆக்டிங்காக ஒரு டைம் டீசென்ட் வாட்சபிள் தாங்க. டாடாவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸின்னு பார்க்கும்போது வந்து தோணுச்சு. ஏன்னா டாடாவில் வந்துட்டு ஹீரோனி செத்து புட்டான்னு சொல்லிட்டு அவன் குழந்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனவங்க. இதில் கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு ஆக்டிங் அது ஒரு ஆக்டிங்காக வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் குழந்தை இருக்குது. பட் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு அப்படி கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.